வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு சின்ன டீ கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 10 போல் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 8 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளியை நறுக்கி இதை போட்டு ஆட் பண்ணிப்போங்க. இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை எடுத்து அலசிட்டு, புளியை நல்லா அலசிட்டு, ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும், இந்த சத்தையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அலசிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நம்ம கீரையும் கூட சேர்த்துடலாம். ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி இதுலேயும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு பருப்பு வேகிறதுக்காக, துவரம் பருப்புன்றதுனால கொஞ்சம் 5 விசில் போல் விடுவோம். இதே சிறு பருப்பு போட்டு பண்ணோன்னா 3 விசிலுக்கே போதுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறம் மூடி திறந்து பார்ப்போங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்கு, துவரம் பருப்புலாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம இந்த பருப்பை இன்னும் கடைஞ்சி எடுக்கணும். கீரையும் பருப்பையும் சேர்த்து கடைஞ்சி எடுக்கணும். இதை கடையிறதுக்கு நான் பருப்பு சட்டி எடுத்துக்கிட்டேன். மிக்சிலெலாம் அரைப்பாங்க, மிக்சிலெலாம் அரைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஒருவேளை பருப்பு சட்டி இல்லைன்னும் போது நீங்கள் அதை தான் பண்ணியாகணும்னு பண்ணிக்கோங்க. பட் இதில் மண் சட்டியில் இந்த பருப்பு சட்டியில் கடையும் போது இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் நிறுத்திட்டு கீரையை ஃபஸ்ட்டு கடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி வச்சிரும்ல தண்ணி, அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணி வரைக்குமே போதுங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்தா டேஸ்ட்டு போயிடும். இந்த நல்லா வெந்து வந்திருக்குல்ல, இந்த தண்ணியோடையே நிறுத்திக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவும் ரொம்ப திக்காக இருக்குன்னா தண்ணியை தனியாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீரையை தாளிச்சிடுவோம். கீரையை தாளிக்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு, நான் இந்த பாத்திரத்துலேயே வச்சுக்கிறேன், எனக்கு கனம் அதிகமாக இருக்கிறதால இதையே நான் வச்சுக்கிறேன். நீங்கள் கடாயில் வேணும்னா கடாயில் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. காஞ்ச மிளகாயை கூடவே கொஞ்சமாக வெந்தயம் தாங்க இதில் நல்ல டேஸ்ட்டு தர்றது. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. சீரகம், கடுகு, உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில், பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு வேணுன்னா கருவேப்பிலை கூட நீங்கள் இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் கிளாஸி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அந்த இப்போ பாருங்கள், கிளாஸி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்கோம்ல கீரையை, அதை இதில் ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 செகண்டு போல் இல்லை 1 நிமிஷம் போல் கொதி வரட்டுங்க. கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க கீரையை. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.